இதெல்லாம் ஒருத்தருக்கு வச்சிருக்காங்க, வசியம் பண்ணி வச்சுட்டாங்க ஒருத்தரை அப்படின்னா என்ன மாதிரி பக்க விளைவுகள்லாம் இருக்கும்? அந்த நபர் ஒரு தெரியாத ஒரு ஆளை போயிட்டு, தொட முடியாத ஒரு ஆளை போயிட்டு, பேச முடியாத ஆளை போயிட்டு வசியம் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% யாருக்கும் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு சில உறவுன்னு இருக்குது. அது முக்கியம். ஒன் சைடு ஒரு பையன் இருக்கான், நான் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன் பை, ஆனால் நான் பொண்ணை பேசிட்டேன் பை, அப்ரோச் பண்ணிட்டேன் பை, ஆனால் பொண்ணு ஒத்துக்கல பை, பேசு. மை வச்சா என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஒரு மை வச்சாங்கன்னா 100% அவங்களுக்கு அவங்க வசியம் சொல்கிறத கேட்பாங்க. என்ன டிஸ்டர்ப் ஆகும்னா, மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இந்த வசிய மருந்து பற்றி நீங்கள் நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அது ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். என்னன்னா, இந்த வசிய மருந்து, வசிய பூஜை, வசியமை இதெல்லாம் ஒருத்தருக்கு வச்சிருக்காங்க, வசியம் பண்ணி வச்சுட்டாங்க ஒருத்தரை அப்படின்னா என்ன மாதிரி பக்க விளைவுகள்லாம் இருக்கும் அந்த நபருக்கு? இதுவும் அருமையான ஒரு கேள்வி தான். நீங்கள் இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி செய்வனை வச்சா என்னென்ன பாதிப்பு வரும்னு. இப்போ வசியை வச்சா என்ன பாதிப்பு வரும், என்ன பக்க விளைவுகள் வரும்னு கேட்குறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, செய்வினைன்றது வேறு, அது ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு பண்ணுறது, ஓகேங்களா. ஆனால் வசியன்றது ஒருத்தரை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் பண்ணுறது. இதுவே நம்ம ஆளுங்க முதல்ல தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயா எனக்கு மருந்து போட்டாங்கய்யா, செய்வினை வச்சிட்டாங்க. செய்வினைன்றது வேறு, மருந்துன்றது வேறு. அதுவே நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. வசியம் என்பது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உறவினருக்கும் சரி குறிப்பிட்ட வயசு 16 வயசுக்கு மேலே வசியம் செய்ய முடியும். 16 வயசுக்குள்ளே இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் வசியம் செய்ய இயலாது, பண்ண முடியாது. 16 ஒரு 15க்கு மேலே கூட பண்ணலாம். சில மெச்சூராக ஆள் பார்க்குறதுக்கு ஒரு பல்காக இருந்தாங்கன்னா பண்ணலாம். நம்ம அவங்க கட்டம் போட்டு பார்க்கும்போது ரைட்டு இவங்களுக்கு பண்ணால் நம்ம வசியம் ஆவாங்கன்னா பண்ணலாம். அதுக்கும் குறிப்பிட்ட வயசு கம்மி மேலே பண்ண முடியாது, பண்ணாலும் நடக்காது. புரியுதுங்களா. வசியம் வந்து பெண்ணுக்கு ஆண் இல்லை ஆணுக்கு பெண், தாய்க்கு தந்தையோ இல்லை என்ன சொல்கிறது பொண்ணுக்கோ இல்லை அப்பாக்கோ அண்ணன் தம்பிகளுக்கோ சொந்தக்காருக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்கு யார் வேணால் பண்ணலாமா. ஆணுக்கு ஆண் பண்ணலாம், பெண்ணுக்கு பெண் பண்ணலாம். வசியத்தில் எது வேணாலும் பண்ணலாம், 100% நடக்கும். பட் என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தூரம் இருக்குது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பாண்டிங் இருக்குது, ஏற்கனவே அவங்க வாழ்ந்துருக்கணும், ஏற்கனவே பேசி பழகி இருக்கணும், ஏற்கனவே அவங்க உறவாடி இருக்கணும். புரியுதுங்களா. அதனால் இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஆள் நபர் வந்து பிரிஞ்சு இருந்தாலும் சரி, இல்லை தூரமாக இருந்தாலும் சரி, இல்லை பேசாமல் பழகாமல் இருந்தாலும் அவங்களெல்லாம் சேர்த்தும் வைக்க முடியும், வசியம் பண்ணியும் கொடுக்க முடியும், கைக்குள்ளே வச்சுக்கவும் கொடுக்க முடியும். நான் சும்மா ஜென்ரலாக பார்த்தேன், அந்த ஆண்டியை பார்த்தேன், எதிரோட்டு கமலா பார்த்தேன், பக்கத்து வீட்டு விமலா பார்த்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அது நடக்காது. ஏன்னா ஜஸ்ட் ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டேலாம் வசியம் பண்ண முடியாது. அது எல்லாமே 100% பொய். பேசி இருக்கணும், பழகி இருக்கணும், நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் மாலிக் பையனா அவங்க டக்குன்னு ஒரு செகண்டில் தெரியணும். அந்த மாதிரி ஆளை தான் நம்ம வசியம் பண்ண முடியும். யாருனே ஒரு தெரியாத ஒரு ஆளை போயிட்டு, தொட முடியாத ஒரு ஆளை போயிட்டு, பேச முடியாத ஆளை போயிட்டு வசியம் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% முடியாது. நான் சவால் வைக்கிறேன், முடிஞ்சால் பண்ணி முடியாது. பாண்டிங் இருக்கணும், பேசி பழகி இருக்கணும், உருவாடி இருக்கணும். அப்போ ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக பேசியிருந்தால் கூட லவ்வாக கன்வெர்ட் பண்ண முடியும். லவ்வில் இருக்குது மேரேஜ் ஆக முடியும். எதுவுமே இல்லாமல் லவ்வாக கொண்டு வர முடியும்னா முடியாது. அட்லீஸ்ட் இப்போ ஒன் சைடு ஒரு பையன் இருக்கான், நான் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன் பை, ஆனால் நான் பொண்ணை பேசிட்டேன் பை, அப்ரோச் பண்ணிட்டேன் பை, ஆனால் பொண்ணு ஒத்துக்கல பை, ஒத்துக்க வச்சிடலாம். நான் பேசலாம் இல்லை பை, சும்மா தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறது புரியுதுங்களா. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வசியை வந்து 3 வகையாக பண்ணலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா தகடு மூலிமா பண்ணுவேன், மை மூலிமா பண்ணுவேன், மருந்து மூலிமா பண்ணுவேன். சில பேர் இப்போ இந்து சமாஜத்தை பற்றி பார்த்திங்கன்னா சில பேர் பூஜை மூலிமா பண்ணுவாங்க. ஏகத்தை வளர்த்து ஃபோட்டோ வச்சு இது போல் தான் அவங்க துணி அவங்க முடியெல்லாம் போட்டு ஏகம் மூலிமா இருப்பாங்க. சில பேர் மை மூலிமா பண்ணுவாங்க, சில பேர் பொம்மை மூலிமா ஒரு விதமாக ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நானும் வந்து தகடு பண்ணுவேன். நிறைய விஷயத்தில் இருக்குது, சில சொல்லுவேன், சில சொல்ல மாட்டேன். முக்கியமான விஷயம்லாம் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யும்போது இதனால் பிரச்சனை வருமானு கேட்டோன்னா 100க்கு 100% ஒரு ப்ராப்ளம் வராது. வசியம் ஒருத்தருக்கு நம்ம செய்யும்போது அது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் எந்த உறவுக்கு பண்ணாலுமே பிரச்சனை வராதுமா. பயப்பட வேண்டிய அவசியம் 1% கூட தேவையில்லை. ஐயோ அதனால் வந்து சைடு எஃபெக்ட் வந்துடுமா, அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துடுமானா வராது. அதே மாதிரி உள்ள மருந்து கொடுக்குறாங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. சில பேர் வந்து தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கான மாதிரி இப்போ நான் தான் ஜெயிலுக்கு போகிறேன் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, நானும் மந்திரவாதின்னு. அந்த மாதிரி தவறான பொருள்லாம் வாங்கி நம்ம ஸ்டொமக்கில் கொடுத்தோன்னா அது வயிறு உபோசனமாகவும்
வயிற்றுக்குள்ளே வேர் வர்றதோ முடி வளருதோ இந்த மாதிரி பிரச்சனைகள், செரிமன் ஆகாமல் மோஷன் போகாமல் வயிறு வீங்கி போயிட்டு டேங்க் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. புரியுதுங்களா? அந்த 5 ரூபா டாக்டர் மாதிரி தெரியாத டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி கதையாகிடும். யார்கிட்ட வாங்குகிறோம், எதுக்காக வாங்குகிறோம், நம்ம என்ன வாங்குகிறோம், அது கொடுத்தா சரியாகும் ஆல்ரெடி ஓகேவான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஆள்கிட்ட உள் மருந்து கூட கொடுத்தும் வசியம் பண்ணலாம். மை தடவியும் வசியம் பண்ணலாம். ஃபோட்டோ, பேர், காலடி மண், வீட்டு மண்ணோ துணியோ அவங்களோட முடியை வச்சு கூட வசியம் பண்ணலாம். இதெல்லாம் வச்சு பண்ணும்போது எதிராளிக்கு பாதிப்பு வருமானு கேட்டால் வராது. அதே மாதிரி பண்ணுறவங்களுக்கு பாதிப்பு வருமானு கேட்டாலும் வராது. இது எதுவும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மருந்துன்னு வச்சு தப்பான ஒரு தவறான மருந்து வச்சா மட்டும் இந்த வயிறு பூசண பிரச்சனைலாம் வரும். இந்த மை வச்சா என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஒரு மை வச்சாங்கன்னா 100% அவங்களுக்கு அவங்க வசியம் சொல்கிறத கேட்பாங்க. என்ன டிஸ்டர்ப் ஆகும்னா, ஒரு 24 ஹவர்ஸில் வந்து எந்த ஒரு நிமிஷமும் யாரை வச்சுருக்காங்களோ அவங்க அந்த யோசனை அவங்களுக்கு அதிகமாக வரும். இப்போ நானே இருக்குங்களேன், நான் ஒரு பையனுக்கு வைக்கிறேன் இல்லை ஒரு பொண்ணுக்கு வைக்கிறேன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னை பற்றி அவங்க. அதுக்கு பேர் தான் அதுக்கு தானே வராங்க, வர்றதும் அதுக்கு தானே. ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை தவிர்த்து ஒரு பிரச்சனையும் வராது. உயிருக்கும் பிரச்சனை வராது, உடலுக்கும் பிரச்சனை வராது, உடல் உபாதைகளும் வராது, இதுக்கு கருமாவும் வராது. என்ன வராது? கருமாவும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் கெடுக்கலையே. அவனை வந்து படுத்த படிக்காவும் நடக்க முடியாமையும் ஊனமுற்றுமாவும் அவனை போட்டு நான் கஷ்டப்படுத்தலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கைக்குள்ளே வச்சுக்க பார்க்குறீங்க. மனைவி கணவன் தவறான வழியில் போகிறான், கைக்குள்ளே வச்சுக்கிறேன், என்ன தப்பு? அதேமாதிரி உன் மனைவி தவறாக போகிறா, கணவன் கைக்குள்ளே வச்சுக்கிறேன், என்ன தப்பு? ரெண்டுமே பண்ணலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி அம்மா இருக்காங்க, தன் பையன் வந்து தவறான ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், ஸ்மோக் பண்ணுறான், தவறான பொருளை இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுறாங்கன்னா கைக்குள்ளே வச்சுக்கிறேன், தப்பு ஒன்றும் இல்லையே. அதேமாதிரி பொண்ணு இருக்கா, லவ் பண்ணிகிட்டு இருக்கா, அதை பிரிக்கணும், நான் சொல் பேச்சை கேட்கணும், தப்பு இல்லை. இது எல்லாமே வந்து தனிப்பட்ட மனுஷன் வந்து நம்ம ஃபேமிலி கெட்டு போகக்கூடாது, எங்கேயும் போய் சீரடைஞ்சிடக்கூடாது, நம்ம கைக்குள்ளே வச்சு நம்ம கண்ணு முன்னாடி வச்சு நம்ம நல்லா ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றி காட்டணுன்ற பண்ணுற ஆசையில் தானே பண்ணுறாங்க. இது தப்புலேயும் வராது, கருமாலையும் வராது, பாதிப்பும் வராது. இதனால் உங்களுக்கு பக்கவாதமோ பின் வேலைகளும் எதுவுமே வராது. தைரியமாக யாருக்கு யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு சில உறவுன்னு இருக்குது, அது முக்கியமானது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாண்டிங்கும் இருக்குது, உறவும் இருக்குது. நான் சொல்கிறது சில பேருக்கு வந்து தவறான ஒரு பர்சனுக்கு தவறான பெண்ணே உறவாக கேட்குறாங்க, முறை சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண நடக்காது. புரியுதுங்களா? ஒரு தாய் மாமா கேட்கலாம், தவறான ஒரு உறவு, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு உறவு வந்து ஒரு அது மாதிரிலாம் கேட்டுன்னு வராங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் நடக்காது. நம்மளுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எது வேணாலும் சாப்பிட முடியாது இல்லையா? அந்த மாதிரி இதுதான் பண்ணோன்னு இருக்குது. இது எது பண்ணாலும் வசியன்று பண்ணிங்கன்னா பிரச்சனை வராதுமா. 100% பண்ணலாம். ரொம்ப சிறப்புபா. ஏன்னா இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்குமான்னு மக்களுக்கு வந்து ஒரு சிறு சந்தேகம் இருக்கும். அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வசியமை பயன்படுத்துறதாலேயோ அல்லது வசிய பூஜை செய்கிறதாலேயோ எந்த விதமான பக்க விளைவும் வராதுன்னு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.